அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் அனைவரும் 4ஆம் நாள் நவ நாளிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தினை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருப்பவர்கள் அருட்தந்தை ஞானமணி அவர்கள். தற்சமயம் அவர்கள் சீத்தாக்கமில் இருக்கிற ஆரோக்கிய ஆலயத்தில் இருக்கிறார்கள். தமிழ் சாப்ளினாக, தமிழ் அருட்பணியாளராக பணியாற்றி வருகிறார்கள். நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து நமக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற நம்முடைய தந்தை அவர்களை நம்முடைய கரவோசை எழுப்பி வருகிறவர்களென வரவேற்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தாட்சியின் சிகரமாம் அன்னை மரியாளை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். தாட்சியுள்ள அன்னை இறைவார்த்தையை ஏற்று விசுவசித்த ஒரு மாபெரும் அன்னை, நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு மாபெரும் தாயாக இருக்கின்றார். ஆகவே தாட்சியின் அன்னை இதோ நாளிலே நம் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக பரிந்து பேசி நமக்கு தேவையான வரங்களை பெற்றுத்தர சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு தடையாக உள்ள பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணையான வானத்துங்க சகோதர சகோதரிகளே, இப்படியும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
அன்போடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் தம் பொருட்டு இறந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள். பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் எண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என்ன
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விலை செய்து அவருக்கு ஒரே ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய் விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, மார்ட்டின் லூத்தர் என்பவர் ஒரு கதை ஒன்றை சொல்லுகிறார். 2 மலைகளுக்கிடையே ஒரு ஆறானது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றின் குறுக்கே ஒரு பாலமானது இருக்கிறது. 2 ஆடுகள் எதிரும் புதிருமாக அந்த ஆற்றை கடக்க வருகின்றன. இந்த மலையிலிருந்து ஒரு ஆடு ஆற்று வழியாக கடந்து அந்த மலைக்கு போகணும். அந்த மலையில் இருக்கிற ஆடு இந்த ஆற்றை கடந்து அந்த குறுகிய பாலத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். ஆனால் ஒரு ஆடு போகிறதுக்கு தான் அங்கே வழி இருக்குது. இது 2ம் எதிரும் புதிருமாக போகும்போது இது போகிறதுக்கு 2 ஆடும் ஒரே டைமில் போகிறதுக்கு வழி இல்லை. அப்படி போகணுன்னா அந்த பாலத்திலேருந்து கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு ஆடு போகிறதுக்கு தான் வழி இருக்குது. அப்பொழுது ஒரு ஆடு என்ன பண்ணிச்சு, கீழே உட்காந்துக்கிச்சு. கீழே உட்கார்ந்த உடனே அதுக்கு எதிர்க்க வர ஆடு அது மேலே ஏறி அந்த பக்கம் கடந்து சென்றது. கீழே உட்கார்ந்த ஆடும் அது போக வேண்டிய அந்த எதிர்ப்புறமாக அது சென்று சேர்ந்தது. அதற்கு அந்த புனிதர் சொல்லுகின்றார், அந்த தாழ்ச்சி என்கின்ற ஒரு குணமானது நமக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கை என்கின்ற பாலத்தை நாம் கடந்து விடலாம். அந்த தாழ்ச்சி இல்லாட்டினா நீயா நானான்னு தான் பார்ப்போம். அங்கே வழியே இருக்காது. நீ வழி விடு, இல்லை நான் வழி விடு அப்படின்ற நிலைமை இருக்கும். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தாழ்ச்சியின் சிகரமாம் அந்த அன்னை மரியாளை நாம் அனைவரும் இதோ இந்த நாளிலே தியானிக்க வந்திருக்கிறோம். தாழ்ச்சியுள்ள ஒரு அன்னையாக அந்த அன்னையானவள் இருக்கின்றாள். இறை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்ந்த ஒரு அன்னையாக இருக்கின்றாள். லூக்கா 1:38 சொல்லுகிறது, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று வானதூதரை பார்த்து அந்த அன்னை மரியாள் சொல்லுகின்றாள். நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மீட்பரை ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு கொடுக்க தன்னையே தாழ்த்திய
ஒரு மாபெரும் அன்னையாக, மாபெரும் தாயாக அந்த அன்னையானவள் இருக்கின்றாள். ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வர வேண்டும் என்று தன்னையே தாழ்த்துகின்றாள். தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அந்த குழந்தை இறைமகன் இயேசு என அழைக்கப்படும் என்று வானதூதர் சொல்லுகின்றார். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் தான் அந்த அன்னை மரியாள் அந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்கின்றார். கடவுளே நம்மிடம் பிறக்கப் போகின்றார், கடவுளே நம்மிடம் வரப்போகின்றார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை அந்த அன்னையானவள் விசுவசித்து, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே தாழ்த்தியதால் நாம் ஆண்டவர் இயேசுவை மீட்பராக, இரட்சகராக பெற்றிருக்கிறோம். இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த அன்னையிடம் இருக்கின்ற தாட்சி நமக்கு இருக்கிறதா? அந்த அன்னையைப் போல ஆண்டவருடைய வார்த்தையை, உயிருள்ள வார்த்தைகளை நாம் நம்புகின்ற மக்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். லூக்கா 1:48 அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று கடவுளை புகழ்கின்ற அன்னையாக இருக்கின்றார். இந்த அடிமையான ஒரு சிறு மனுஷியாகிய என்னை ஆண்டவர் கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று கடவுளை அந்த அன்னையானவள் வாழ்த்துகின்றாள், புகழ்கின்றாள். லூக்கா 1:50-53 இறைவசனங்கள், அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணையின்றி தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் என்று ஆண்டவருக்கு புகழ்பாடல் அந்த அன்னையானவள் பாடுகின்றாள். அகங்காரம், ஆணவம் கொண்டவங்கள்லாம் அந்த கடவுள் அழிக்கக்கூடிய, தாழ்த்தக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். தாண்டோரை உயர்த்துகின்ற ஒரு மாபெரும் தேவனாக இருக்கின்றார். அந்த தேவனை, அந்த கடவுளை என்னுடைய ஆன்மா போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று ஆண்டவருக்கு ஒரு புகழ்பாடல் பாடுகின்றாள். இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தாழ்ச்சியின் அன்னையாக அந்த அன்னையானவள் இருக்கின்றாள். ஆண்டவர் இயேசுவை விசுவசித்த ஒரு மாபெரும் தாயாக இருக்கின்றாள். ஆகவே அந்த தாழ்ச்சி என்கின்ற அந்த புண்ணியம் நமக்கு இருக்கிறதா? அந்த தாழ்மை நமக்கு இருக்கிறதா? அந்த இயேசுவை, இயேசுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கின்ற அந்த உள்ளமானது நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். தாட்சி இல்லாவிட்டால் நம்மால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு முறை ஒரு ஆள் டீ கடைக்கு டீ குடிக்க போகிறான். அந்த டீ கடைக்கார பையன் டீயை கொடுக்குறான். டீ குடிக்க போனவன் அந்த டீயை வாங்கி குடிக்கும்போது பார்க்குறான், அந்த டீயில் ஈ விழுந்துருக்குது. அந்த பையனை பார்த்து கேட்குறான், ஏன்பா டீயில் ஈ விழுந்துருக்குது, இதை பார்க்கக்கூடாதா, அந்த டீயை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொல்கிறான், நீ கொடுக்குற 5 ரூபாய்க்கு ஈயை போடாமல் யானையை தூக்கி போட்டு உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறான். அதுக்கு டீ குடிக்க வந்தவன் பலார்னு ஒரு அறை கொடுக்குறான். யார்? அந்த டீ கடைக்கார பையனை. ஏன் இந்தமாரி நான் அடிச்ச, எதுக்கு என் தாடையில் இந்தமாரி ஓங்கி அரைஞ்ச அப்படின்னு அந்த பையன் கேட்கும் பொழுது, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னை அறையாமல் அணுகுண்டா போட முடியும் அப்படின்னு அந்த டீ குடிக்க வந்தவன் சொல்கிறான். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னை அறையாமல் அணுகுண்டா போட முடியும். இயேசு அன்பான சகோதர சகோதரிலே, முதல்ல அவன் திருந்திருக்கலாம். நான் பண்ணது தப்பு, டீயில் ஈ இருக்கிறது தப்பு, என்னை மன்னிச்சுங்க, நான் நல்ல டீயாக திரும்பி போட்டு தரேன் அப்படின்னு ஒரு தாட்சியோடு சொல்லியிருந்தா 2 பேருக்கும் சந்தோஷம், 2 பேருக்கும் மகிழ்ச்சி, 2 பேரும் மன நிம்மதியாக வீடு போயிருக்கலாம். ஆனால் அந்த தாட்சி இல்லை. நீயா நானா என்று அகங்காரத்தோடு நாம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அமைதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது. இயேசு அன்பான
சகோதர சகோதரிகளே, அந்த அன்னையிடம் அந்த தாட்சி, அந்த பொறுமை இருந்ததால் அந்த ஆண்டவரை இந்த உலகிற்கு அளிக்கின்றால் நம் அனைவருக்கும் பரிந்து பேசுகின்ற ஒரு மாபெரும் தாயாக அந்த அன்னையானவள் மாறுகின்றாள். நீதிமொழிகள் 29:23 இறைவசனமானது சொல்லுகிறது, இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மையுள்ளம் ஒருவரை உயர்த்தும். யாரெல்லாம் இருமாப்பு கொண்டிருக்கிறார்களோ அந்த இருமாப்பு கொண்டவர்களை அந்த இருமாப்பு அவர்களை தாழ்த்தும், தாழ்மையுள்ளம் அவர்களை உயர்த்தும் என்று நீதிமொழிகள் 29 இறைவசனமானது சொல்லுகின்றது. யாக்கோப்பு 4 இறைவசனம் சொல்கிறது, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கடவுள் முன், ஆண்டவர் முன் நம்மை தாழ்த்தும் பொழுது அந்த கடவுள் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். ஆகவே அந்த தாட்சி என்கின்ற அந்த புண்ணியமானது நம்மிடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். லூக்கா 19 பார்க்கிறோம், சக்கேயு மனம் மாறுகின்றார். தன்னுடைய அந்த பாவ தொழிலை விட்டு அவர் மனம் மாறி அந்த இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவை பின்பற்ற அவருடைய மனமானது துடிக்கிறது. அந்த இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், லூக்கா 19:8-9 இறைவசனங்களில், நான் என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரையாவது ஏமாற்றி அவர்கள் மீது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று அந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், இந்த பாவங்களை மன்னியும், இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்யாமல் நல்ல ஒரு வாழ்க்கை நடத்துவேன் என்று நம்மையே நாம் ஆண்டவர் முன்னிலையில் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சக்கேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். லூக்கா 18:9-14 வரை உள்ள இறைவசனங்களை வாசித்தோம் என்றால், 2 பேர் ஜெபிக்க செல்லுகின்றார்கள். ஒருவர் வரி தண்டுபவர், இன்னொருவர் பரிசேயர். பரிசேயர் இவ்வாறு ஜெபிக்கின்றார், நான் மற்ற வரி தண்டுபவர்களைப் போலவோ கொள்ளையர்களைப் போலவோ விபச்சாரர்களைப் போலவோ இல்லாததா பற்றி நான் அவர்களைப் போல இல்லை, அதுக்கு கடவுளே நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், வாரம் 2 முறை நோன்பு இருக்கிறேன், 10 பங்கை காணிக்காக செலுத்துகிறேன் என்று பரிசேயருடைய ஜெபமானது இருக்கிறது. ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை கூட ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தம்முடைய மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே பாவியாகிய என் மீது இரங்கும் என்று வேண்டுகின்றார். வரி தண்டுடைய அந்த ஜெபமானது ஏற்புடைய ஒன்றாக இருக்கிறது என்று நற்செய்தியானது சொல்லுகின்றது. இயேசுவில் அன்பானவர்களே, நாம் அனைவரும் பாவிகள் என்பதை இந்த ஆலயத்தில் நாம் உணரணும். நாம் எல்லாம் புனிதர்கள் கிடையாது, ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாவம் செய்திருக்கிறோம். அந்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். கடவுளே பாவியாகி என் மீது மனம் இறங்கும் என்று அந்த வரி தண்டுபவரை போல நம்மையே தாழ்த்தி கடவுளுடைய இரக்கத்திற்காக மன்றாடும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். அதுதான் தாட்சி. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனமருந்தி அந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய வின்சென்ட் பால் என்கின்ற ஒரு புனிதர், அவர்கிட்ட ஒரு அம்மா வேலை கேட்டு வராங்க. என் மகனுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வின்சென்ட் பால்னா சொல்கிறாரு, அந்த அம்மாவை பார்த்து ஆகட்டும் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலான்னு சொல்கிறார் அவர். அதுக்கு அந்த அம்மா கோபம் வந்துடுது, நான் என் மகனுக்காக வேலை கேட்டு வரேன், ஆகட்டும் பார்க்கலான்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு என்ன பண்ணுறது, அந்த மேசில் இருக்கிற அந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து அந்த வின்சென்ட் பால் தலையில் ஓங்கி அடிக்கிறாங்க.
அவர் தலையிலேருந்து ரத்தம் வருது. ரத்தம் வரும்பொழுது அந்த வின்சென்ட் டே பால் அங்கே கீரங்களை பார்த்து சொல்கிறாரு, பாருங்கள் இந்த அம்மா தன்னுடைய மகனை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார்கள் என்று பாருங்கள் என்று அந்த அம்மாவை காட்டி அந்த புனிதர் சொல்லுகின்றார். இந்த அம்மா, அந்த தாயானவள் தன்னுடைய மகனை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார்கள் என்று பாருங்கள் என்று அந்த புனிதர் சொல்லுகின்றார். இயேசுவில் அன்பானவர்களே, அந்த நேரத்தில் அவர் தன்னையே தாழ்த்துகிறார். தான் செய்து தப்புது என்பதை உணர்ந்து தாழ்த்தியதால் தான் கடவுள் அவரை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாபெரும் புனிதராக அந்த புனிதரை உயர்த்துகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலே அந்த தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம், தாழ்ச்சி என்கின்ற அந்த குணமானது நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சனிக்கிழமை நான் தாபூர் மலைக்கு பாவசங்கத்தினை கேட்க போனேன். சீதா கேம்ப்லேருந்து ஆட்டோவில் போகணும். சீதா கேம்ப்லேருந்து ஆட்டோவில் போகணும். காலை டைமு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனேன். அந்த ஆட்டோவில் அந்த சீட்டில் ஒரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்குது. ஒரு 8வது படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு. நான் இந்த சைடு அடுத்த சைடில் போய் உட்காந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து ஒரு தாத்தா அந்த ஆட்டோவில் ஏறுறதுக்கு வராரு. அந்த ஆட்டோக்காரன் சொல்கிறான், பிட்டாவு பிட்டாவு, ஹிந்தியில் ஏதோ சொன்னான், எனக்கு புரியல. என்னடா இது பிட்டாவு பைட்டாவு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கூலாக உட்காந்துக்கிறேன். திரும்பி என் பக்கம் திரும்பி கோபமாக சொல்கிறான், அரே ஜல்தி பிட்டா. அவன் கோபமாக சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, வர தாத்தாவுக்கு இடம் கொடுக்க சொல்கிறான் பொழுது அப்படின்னு நான் தள்ளி உக்காந்துக்கினேன். அந்த கோபம் தான் எனக்கு அவன் சொன்னதை புரிய வச்சிச்சு. அவன் பேசின மொழி புரியல. ஏய் ஜல்தி பிட்டா. அந்த நேரத்தில் நம்ம சாமியார்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பங்குல சாமியாராக பங்கு மகளுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு கூட எனக்கு லாங்குவேஜ் தெரில. லாங்குவேஜ் தெரிஞ்சால் தானே சொல்லலாம். ஏன்டா அந்தமாரி கோபமாக சொல்கிற, தள்ளி உட்காருன்னா நான் உட்காந்துருக்க மாட்டேனா. அதை லாங்குவேஜ் தெரிஞ்சால் சொல்லியிருக்கலாம். அது லாங்குவேஜ் எனக்கு தெரியல. அதனால் நான் கம்முன்னு வந்துட்டேன். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கோபத்தின் போது நாம் அந்த கோபத்தை அடக்கி ஒரு பொறுமையோடு தாட்சியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றாராகவே இந்த நாளிலே அன்னை மரியாளிடம் விளங்கிய அந்த தாட்சியானது நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவும், தாட்சியோடு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று விசுவசித்து அதன்படி வாழ்கின்ற மக்களாக நாம் அனைவரும் மாற இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். இயேசுவில் அன்பானவர்களே, நமது மத்தியிலே இரக்கமுள்ள கடவுள், தாட்சியுள்ள கடவுள், ஏழை எளிய மக்களை ஏறெடுத்து பார்க்கின்ற மாபெரும் இயேசு இருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் நமக்கு தேவையான வரங்களுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். நமது திரு அவையின் திருத்தந்தை லியோ, அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் மரியன்னையின் நற்பண்புகளை, தாழ்ச்சியை கடைபிடித்து தாங்கள் செய்யும் அனைத்து இறைப்பணியையும் பணிவோடு செய்ய தேவையான பொறுமை நிறைந்த உள்ளத்தை நிறைவாக தந்தரள வேண்டுமென்று தூய ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நாட்டு தலைவர்களின் பதவி, ஆட்சி, அதிகாரம் அனைத்து மக்களின் நல்வாழ்விற்காக கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை நன்கு உணர்ந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் அமைதி மற்றும் பாதுகாப்புடன் மகிழ்ச்சியில் வாழ தேவையான இறையச்சம் நிறைந்த தாழ்ச்சியை நாட்டு தலைவர்களுக்கு தந்தரள வேண்டும் என்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் வள்ளலே எம் இறைவா, எம் பகுதியில் பருவமழை பொழிந்து வேளாண்மை சிறக்கவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், மாணவர்களுக்கான எதிர்காலம் பாதை தெளிவாகவும், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வர வேண்டுவோர் உம் அருளால் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக மன்றாடுகிறோம். வழிகாட்டும் வள்ளலே எம் இறைவா, உலகம் எங்கும் அமைதி நிலவ வேண்டுமென்றும் மக்கள் நோயின்றி நலமோடும் வளமோடும்
உமக்கேற்ற திருக்குடும்பமாக ஒற்றுமை சமாதானம் விட்டு கொடுக்கும் மனம் எங்களிடையே ஒளிர வருமருள வேண்டுமென்று தூய ஆரோக்கிய அன்னை வழியாக மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் இறைஞ்சுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறங்கி கேட்பவற்றை கனிவுடன் தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழுக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராய ஜான், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவை. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். தனனனான தனனனான தனனனான
வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திருவுதரத்தில் அவதாரமான போதும் 9 மாதங்களவாக அவரை உமது மாசுநாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாக அடியே உமக்கு நினைவூட்டுகிறேன். எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்க மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெருமகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியும் பாதுகாப்பையும் எனக்கு துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பதற்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெருமண்டாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளோட திருச்சத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்துள்ளும். நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளோட திருவிருப்பத்திற்கு மாறானதாய் இருந்தால் எனக்கு எவ்வளவு மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்துள்ளும். தேவனின் தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன். இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் அருள் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதல் அதில் கபிரியல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாத்திலே கூறுகிறேன், ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் என துலங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களும் உமக்கு கொடுக்கிறேன்.
உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு நாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்துள்ளும் தாயே, ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த 4ஆம் நாள் நவ நாளானது மிக அமைதியாகவும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இவ்வாறு அமைய உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பாக இன்று தலைமையேற்று இந்த திருப்பலியினை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருட்பணி ஞானமணி அவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் தற்காலிகமாக சித்தாக்கமில் இருக்கின்ற பங்கிலிருந்து தமிழ் அருட்பணியாளராக 3 வருட காலமாக பணியாற்றி வருகின்றார்கள். நம்முடைய அழைப்பினை ஏற்று நமக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கின்ற நம்முடைய தந்தை அவர்களை வாழ்த்துவோம். நம்முடைய கரவோசை எழுத்து நம்முடைய தந்தைக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற பணிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என நம்முடைய தாயிடம் மந்தாடுவோம். அதே போல இன்று நம்முடைய நாளின் வழியாக தாழ்ச்சியின் சிகரம் அன்னை மரியாள் என்பதை மிக அழகாக விளக்கினார்கள். நாமும் நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து தன்னையே தாழ்த்தி கொண்டு இறைவன் முன்னிலையிலே ஆண்டவரே என்னை உயர்த்தும் என கேட்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்துவார் என்ற சிந்தனையை கொடுத்திருக்கிறார். இந்த சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவோம். அதே போல இந்த நாளை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருப்பவர்கள் புனித நிவர்த்தி அன்னை ஆலய பங்கு மக்கள். எனவே அந்த பங்கு மக்களுக்கும் குறிப்பாக இந்த பாடற் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்களே, நாளைய நாளை சிறப்பிக்க இருக்கின்ற திருப்பலியை நிறைவேற்ற இருக்கின்றவர்கள் அருட்தந்தை இளையராஜா அவர்கள். நாளைய மைய கருத்தானது அன்னை மரியானவள் நம்பிக்கையின் நட்சத்திரம் என்ற கருத்தை சிந்திக்க இருக்கிறோம். நாளைய நாளை சிறப்பிக்க இருக்கின்றவர்கள் பைந்தரில் இருக்கின்ற புனித இரக்கத்தின் ஆண்டவர் ஆலயத்தை சார்ந்த பொதுமக்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு தீகள் இன்ப சூழ்
திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, முதலாட்சி வருக, மரியே வாழ்க.